சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல சிந்துவுக்கு ஆதரவா யாருமே வாதாட வரல இல்லையா? இதனால சிந்து ரொம்ப அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அங்க வர்ற அன்னபூர்ணி, சினேகா, தேவராஜ் இவங்க 3 பேரும் சேர்ந்து நக்கலா நம்ம சிந்து கிட்ட பார்த்து டைலாக்லாம் அடிச்சுட்டு போறாங்க. ஆனாலும் அந்த நேரத்திலயும் நம்ம சிந்து விடாம நான் டாக்டர் கூட தான் சேர்ந்து வாழுவேன். உங்களால என்னைய டாக்டர் கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னு வீரவசனம்லாம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க உள்ளார போயிட்டாங்க. பின்னாடியே அன்னபூர்ணி, நம்ம சிவா இவங்க எல்லாருமே வராங்க. சிந்துவோட அம்மா, அப்பா, ஆறுமுகம், பைரவி இவங்க எல்லாருமே வந்த உடனே நேரா ஓடி போய் மறுபடியும் அன்னபூர்ணி கிட்ட இந்த கேஸை வாபஸ் வாங்குங்க. எனக்கு என்ன தண்டனை வேணுமாலும் கொடுங்க. ஆனால் டாக்டர் கிட்ட இருந்து என்னை பிரிச்சிடாதீங்க அப்படின்னு கெஞ்சி பார்க்குறாங்க. ஸோ நீ பண்ணின தப்புக்கு ஒழுங்க மரியாதையாக டைவர்ஸ் கொடுத்துட்டு ஓடி போயிடு அப்படின்னு அன்னபூர்ணி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கோர்ட்டு ஆரம்பிக்குது. கோர்ட்டுக்கு வருது, கேஸ் வருது அந்த இடத்துக்கு. இப்போ விசாரிக்கிறாப்புல நம்ம நீதிபதி என்ன கேஸு அப்படின்னு சொல்லிட்டு. அன்னபூர்ணி தானே கேஸு கொடுத்துருக்குறாங்க. அன்னபூர்ணி தான் எல்லாத்தையும் விளக்குறாங்க. இந்த மாதிரி என் பிள்ளைய ஏமாற்றி தான் இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி எப்படி எப்படிலாம் ஏமாத்தினா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நீதிபதி கிட்ட அன்னபூர்ணி விலாவரியாக எடுத்து சொன்னதுக்கப்புறம் இப்போ சிந்து கிட்ட தான் கேள்வி கேட்குறாங்க. சிந்துவும் ஆமாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றி தான் டாக்டரை கட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இருந்தாலும் என்னையும் டாக்டரையும் பிரிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கதறாங்க, கையெடுத்து கும்பிடுறாங்க. இப்போ நம்ம சிவாவோட வக்கீல் வந்து பார்த்தீங்கன்னா வாதாடுறாங்க. அவங்க வாயாலேயே இப்போ உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. இது எந்த அளவுக்கு பெரிய கிரிமினல் இல்லையா? ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், கண்டிப்பாக டைவர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாதாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா சிந்து கிட்ட மறுபடியும் கேள்வி கேட்குறாங்க, ஏமா இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சிந்து ஒரே வார்த்தை தான், என்னையும் டாக்டரையும் பிரிச்சிடாதீங்க பிரிச்சிடாதீங்க அப்படின்னு மட்டும் கெஞ்சிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு என்ட்ரி. யார், நம்ம அம்பிகா மேடம் தான். ஸோ உள்ளார அதிரடியாக என்ட்ரி கொடுத்து சிந்துவுக்கு ஆதரவாக நான் வாதாட போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஏற்கனவே கேஸ் முடிஞ்சு போச்சு. அதுதான் சிந்துவே வந்து பார்த்திங்கன்னா உண்மையை ஒத்துக்கிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை நான் வாதாடுவேன், சிந்து சிவாவை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமுமே இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அடுத்த வாரம் பார்க்கலாம்.